ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நேற்று வந்து நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம போட்ட அதே ட்ரெண்ட் லைன் தான் வச்சுருந்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கேருந்து இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேமரா L3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ சிபிஆர் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து சிபிஆருக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ சிபிஆர் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்ட்டு மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ வென் கம்பேர்ட் டு கேமரா பைவர்ட்டை விட. ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து கேமரா பைவர்ட்டுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ சிபிஆருக்கு வந்து ஜஸ்ட்டு நேரவாக இருக்கா அப்படின்ட்டு இதை பார்க்குறதுக்கு தான் வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே நம்ம இது பண்ண மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கேமராவில் L3. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பையிங் ட்ரிகர் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கேமராவில் H3. இங்கேருந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரிகர் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையிங் ட்ரிகர் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த கேண்டில் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 9.4 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இங்கே இருந்த இந்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு அது பிரேக் ஆகி போகும்போது அந்த சப்போர்ட்டு வில் டர்ன் இன்டு எ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கேருந்து பையிங் ட்ரிகர் ஆகுதுன்ட்டு உடனே வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் போயிடக்கூடாது. ஸோ அது சஸ்டெயின் ஆகுதான்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோடதை மட்டும் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ காலையில் 9:15 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெல்டா. ஸோ அது பையர்ஸோட இன்ஃபர்மேஷனை சொல்கிறது. ஸோ டெல்டாங்கிறது வந்து ஒரிஜினலாக வந்து செல்லர்ஸ் மைனஸ் பையர்ஸோட இதை சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பையர்ஸ் தான் வந்து இங்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற 9:20 இருக்கிற கேண்டிலையும் பாருங்களேன், 10.85K பையர்ஸ் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. அதுதான் அன்னையோட அந்த 9:20க்கு உண்டான டெல்டாவும் அதான். ஸோ வந்து இந்த ரெண்டு இதை பார்க்கும்போதே பையர்ஸ் நல்லா கண்ட்ரோலில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 இது. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா பிரேக் ஆகக்கூடாது. ஏன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்கிற இது இங்கே. ஸோ இந்த இம்பேலன்ஸுங்கிறதுனா அவ்வளோ பையர்ஸ்க்கு ஏற்ற செல்லர்ஸ் வந்து இல்லைன்ட்டு அர்த்தம். ஸோ அப்போனா பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்கன்ட்டு அர்த்தம். அதுதான் வந்து இந்த இம்பேலன்ஸ் ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட் வச்சுறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதைத்தான் அவன் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போயிருக்கான். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வைக்கணும்னா, ஸோ இதுக்கு கீழே இந்த இம்பேலன்ஸ் இதுக்கு கீழேயோ ஆர் இந்த கேண்டிலோட லோ பெஸ்ட்டு இந்த கேண்டிலோட லோ வச்சுனா. ஏன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட லோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போவான். ஸோ இந்த இதே பார்த்திங்கன்னா பிரேக் ஆகக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இதே பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா பிரேக்கே ஆகலை. ஸோ அருமையான ட்ரேடு வந்து மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டேன், என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ அதனால் ஆஃபீஸ் போயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராவில் H3 வரைக்கும் வந்து அங்கே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம போயிருந்தோம்னா வந்து நம்ம ஹியூஜ் பாயிண்ட் வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 9:20க்கு உண்டான கேண்டில்லே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து கண்ட்ரோலில் இருக்கான்ட்டு. ஸோ 35,334 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு தப்பும் வந்து நான் வந்து பண்ணினேன். ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ஸோ இருங்க ஒரு நிமிஷம் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ
நான் ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ பட் ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி இருந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அதனால் நான் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அப்போ வந்து நிஃப்டியோட சார்ட்டை வந்து பார்க்கல. ஸோ ஒரு வித இதில் வந்து நான் அப்படியே வந்து என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.10 ஓகேவா. ஸோ நான் ஒரு வேளை நிஃப்டி இதை பார்த்துருந்தேன்னா நான் வந்து என்ட்ரு எழுந்திருக்க மாட்டேன். நிஃப்டி இப்போ 1.10க்கு பாருங்களேன். ஸோ 1.10க்கு இன்னும் நிஃப்டியில் பிரேக் அவுட்டே ஆகவே இல்லை. அதாவது டவுன் சைடு வந்து. ஸோ அவன் அதுக்கடுத்து நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த கேண்டில் இதிலேயே வந்து நான் வந்து போயிட்டேன். நான் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் ரிஜெக்ஷன் வரும்போது வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஸோ ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா 1.20. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இதில் வந்து நம்ம போயிடலாம். ஸோ 1.20. ஸோ 1.20க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ 1.20 இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் தான் வந்து இந்த கேண்டிலோட லோவில் தான் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அட்லீஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் இது பண்ணி இந்த இதை இது பண்ணும்போதே வந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நான் வந்து அந்த கேண்டிலோட லோ வச்சதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் போனேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோன்ட்டு இந்த நல்ல ஹியூஜ் ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் ஸ்டாப் லாஸ் கிட்ட எக்ஸிட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதே மாதிரி வந்து இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணேன். இந்த ஒரு கேண்டிலில் தான் எக்ஸிட்டே ஆனேன். இந்த 2 மணிக்கு உண்டான இந்த ஹியூஜ் கேண்டிலில் தான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல எக்ஸிட் ஆனதுனால வந்து கொஞ்சம் லாஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜாக ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலே இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலோட ஹை வச்சு இந்த எக்ஸிட் ஆகிருந்தேன்னா வந்து கொஞ்சம் லாஸ் வந்து மினிமலாக தான் வந்து இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து ஹிட் ஆகிருந்திருக்கு. 400 ருபீஸ், 500, 600, மேக்ஸிமம் 700. அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனது கிடையாது. ஸோ இந்த வட்டம் நியூவாக வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ட்ரை பண்ணலான்ட்டு வந்து நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஹியூஜாக வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ரிஸ்க் லாஸ்க்கு ஆப்பிடைட்டுன்ட்டு ஒன்று வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ நான் இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே இந்த இடத்துலேயே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருந்தோன்னா கொஞ்சம் மினிமம் லாஸ்லேயே எக்ஸிட் ஆகிருந்திருப்பேன். நான் இந்த இதில் வரைக்கும் வச்சனால தான் வந்து ஹியூஜ் லாஸாக வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே கேண்டிலோட ஹை அந்த இதே வந்து இப்போ இந்த இடத்துல இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது 2 இது இருக்குது. ஒன்று நீங்கள் என்ட்ரான அந்த கேண்டிலோட ஹை, அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வந்தால் எக்ஸிட் ஆகணும். ஆஸ் பர் நான் பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதுக்கு வந்து போனேன். இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனால் இந்த 1.35 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதை வச்சுட்டு எக்ஸிட் பண்ணால் தான் வந்து கம்மியான லாஸ்லேயே வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆக முடியும். ஸோ நம்ம கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும். செகண்ட் இது என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து இதுக்கு மேலே போனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துல போனால் உங்களுக்கு லாஸ் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு இந்த இது கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆக தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாடல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில்லையோ இல்லாட்டி அடுத்த இதுலேயோ வந்து நீங்கள் போயிருந்துருக்கலாம்.
ஸோ அப்பம்போதாவது நான் வந்து போயிருந்தேன்னா வந்து என்னோட இது வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஹியூஜாக இருந்தது. ஸோ இன்னும் நான் வந்து தெளிவாக என்னோடய ஸ்டாப் லாஸ் எதுன்ட்டு வந்து நான் வந்து டிட்டர்மின் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த லாஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே என்னோடய இது பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட ஹை நான் எந்த கேண்டிலை வச்சுட்டு நான் போகிறேன்னா அந்த கேண்டிலோட ஹை வந்து ஹைக்கு மேலே க்ளோஸ் வந்தால் எக்ஸிட் ஆயிடுவேன். அதுதான் என்னோட இது. ஸோ பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஏன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு எனக்கு. அதனால் நான் இந்த வட்டம் நம்ம இதையே நம்ம ஃபைனலாக வச்சுக்கலான்ட்டு வந்து இது பண்ணேன். ஆனால் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கடுத்து என்னோடய மைண்டு பார்த்திங்கன்னா வேலையை செய்யலை. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, வாட்டர் ஃபால் மாடல் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல போகணுங்கிற மைண்டே வந்து எனக்கு வந்து இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து இந்த இதில் வந்து நான் போகணுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அப்போது பார்த்தீங்கன்னா வந்து 314 வந்து இருந்தது. 35,500 கால் ஆப்ஷன் அப்போது பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 2:25 அந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 356 வரைக்கும் வந்து போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்த லாஸை இந்த இதில் வந்து ரெக்கவர் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து அப்படி பண்ணால் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிருந்துருக்கும். ஆனால் நீங்கள் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸு பார்த்திங்கன்னா வரக்கூடாது. ஸோ அப்படி வந்ததுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்டு அப்படி வச்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 to 700 ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருந்துருக்கு இங்கே. ஆனால் இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் ஆகி வாட்டர் ஃபால் மாடல் மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிருந்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கும். ஸோ 1000 - 600 எப்படினாலும் வந்து அன்றைக்கி ட்ரேடில் வந்து நீங்கள் 400 ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வந்து எக்ஸிட் ஆயிடணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் இதாக இருக்கும். அதுக்கடுத்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபால் மாடல் மாதிரி வந்து போதா. ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது. இந்த கேண்டிலில் வந்து நம்ம போயிருந்திருப்போம். ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் போயிருந்தீங்கனாலுமே வந்து 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 35,703 இருக்குது. ஸோ இந்த ஹை வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலுமே அது வந்து 773 வருது. கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து வருது. ஸோ 40 பாயிண்ட்ஸ் அசால்ட்டாக வந்து இங்கே பிடிச்சிருந்துருக்கலாம் நீங்கள். ஸோ எப்போவுமே வந்து கேண்டிலோட ஹையை வந்து ஹையோ லோவோ அதை தான் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இது பண்ணி, ஏன்னா அதெல்லாம் மினிமம் லாஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி வந்து நம்ம வாட்டர் ஃபால் மாடல் வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனீங்கனாலுமே வந்து உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். இந்த பிரேக் அவுட் இதிலே வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் போயிருந்தீங்கனாலுமே வந்து நல்ல இதாக வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா பிரேக்கே ஆகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருந்தோம்னா வந்து கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வந்து போயிருந்துருக்கலாம். ஸோ இந்த கேண்டிலோட ஹை ஸோ இந்த கேண்டிலோட லோ. ஸோ இந்த கேண்டிலோட லோன்னு வச்சிங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸே ஆகவே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரீடெஸ்ட் எடுக்க தான் வந்த மாதிரி வந்து நமக்கு தெரியுது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் நிறையா நடந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் தான் வந்து அவன் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் பாருங்களேன். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்திருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்ரோச் மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலோட ஹை அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். ஸோ ஒருவேளை இங்கே இதை வச்சிங்கன்னா இந்த இதோட ரெட் கேண்டிலில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். ஸோ அப்படி இல்லாட்டினா அந்த கேண்டிலோட ஹைன்னு வச்சே தான் வந்து லாஸ்லாம் வந்து நமக்கு மினிமைஸாக பார்த்திங்கன்னா வந்து இருக்கும்.
ஸோ ஒருவேளை இந்த இதில் போயிட்டு இந்த இந்த ரெட் கேண்டில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகியிருந்துருக்கணும். ஸோ லாஸ் வந்து கொஞ்சோண்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ஏன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இந்த பிரேக் அவுட்டில் தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்சே நடக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஹியூஜாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் சேஞ்ச் கன்ஃபர்மேஷனே ஆகுது. ஆகிட்டு இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒன்று இப்போ செகண்ட் மெத்தட் படி நீங்கள் போகிறீங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிவர்சல்ன்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கடுத்து அப்படியே 35,500 கால் ஆப்ஷன் வந்து இங்கே எடுத்துருந்தால் வந்து உடனே அந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிருந்திருக்கும். அதுக்கு அப்படி பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் வந்து கேண்டிலோட ஹை வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டுன்னா மேக்ஸிமம் ஒரு 700 ருபீஸ் வந்து நீங்கள் வச்சிங்கனாலுமே அதுக்கடுத்து வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதான்ட்டு வந்து பார்க்கணும் நம்ம இங்கே. ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே வந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கணும். இஃப் சப்போஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேண்டிலோட அதாவது வந்து ஹையஸ்ட் கேண்டிலோட இந்த ரெசிஸ்டன்ஸில் இப்போ ஹையஸ்ட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து லோக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸில் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து தெளிவில்லாமல் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கேண்டிலோட லோ ஹை தான் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இது பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மெத்தடு வந்து அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து லாஸு இதாகிருச்சு. ஸோ அது இதானோன்னா உடனே போயிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லா ரெக்கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ இங்கே நடந்த அந்த அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நடக்கணும்ட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ இங்கே வந்து ஏன்னா இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரேடில். ஸோ அதே மாதிரியே வந்து இது பண்ணால் நமக்கு வந்து நல்ல ரிவார்டு கிடைக்கும்ன்ட்டு வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை வச்சு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் பெஸ்ட்டு இதாக இருக்கும். ஸோ இங்கே கேண்டலோட ஹை போயிருந்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்திருக்கும். ஸோ கம்மியான லாஸில் வந்து எக்ஸிட் ஆகிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இது பிரேக் அவுட் ஆகி தான் வருது. ஸோ அதனால் இந்த இதில் வந்து சப்போஸ் நம்ம போயிருந்தாலுமே இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வந்ததுன்னா வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ வந்து 2 இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ரிஸ்க்கை பொறுத்து வந்து ஸ்டாப் லாஸோட இதெல்லாம் வந்து மாறும். கேண்டிலோட லோ ஹை வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சிங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த லாஸை பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இது மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் மக்களே. தேங்க்யூ.